ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் வரும். அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை ஆல் அப்படின்ட்டு அதை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் வந்து ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு சைஸை வந்து கேட்கும். நீங்கள் வந்து எந்த சைஸ்னாலும் கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ வந்து நான் வந்து 1:1 அதான் நம்ம இப்போ வந்து எடிட் பண்ண போகிறோம். நான் வந்து அதை கொடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு உள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா இருக்கும், மீடியா கொடுத்துக்கோங்க. மீடியா கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ட்ராக் பண்ணிக்கோங்க 30 செகண்டுக்கு. வச்சுட்டு இப்போ லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்துட்டு இந்த சாங்கோட இது வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிராப்பிங் கொடுத்துக்கோங்க. கிராப்பிங் கொடுத்துட்டு அந்த இது வந்து அந்த இந்த இது லோகோ இருக்குது, அதை நான் வந்து மறைச்சிக்கிட்டு இப்போ அந்த வீடியோ தொடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சென்டராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அந்த வீடியோ தொட்டுட்டு கலர் ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் வந்து இந்த கலர் கொடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், மேலேருந்து கீழே இந்த கலரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு மணிக்கு அந்த மாதிரி செமையாக இருக்கும். இப்போ லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்துட்டு நான் இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இனிமேல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த பிஎன்ஜி தான். இப்போ வந்து நான் 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து மல்டிப்ளே அப்படின்ட்டு இருக்கும். மல்டிப்ளே வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இது வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த மாதிரிக்கு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வைக்கணுமோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு சென்டராக வச்சுக்கோங்க. இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ லேயர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சாங்கோட ஃபஸ்ட்டு லைன் வந்து லிரிக்ஸாக மேக் பண்ணி வச்சுருக்கேன், பிஎன்ஜியாக. உங்களுக்கு இது வேணும்னா எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சர்க்கிள் ஷேப் வந்துடும். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நீ தான் அப்படின்ட்டு 2 தடவை கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம அந்த பேக்ரவுண்டில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்து வச்சுருந்தோமா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வச்சுட்டு இப்போ அப்படியே வச்சு ஒரு நிமிஷம் இது வந்து ஃபுல்லாக ஒரு நிமிஷம் இது வந்து கரெக்டாக ரொம்பலாம் ரொட்டேட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ரொட்டேட் பண்ணால் போதும்னே. நான் வந்து ரொம்ப ரொட்டேட் பண்ணிட்டேன். அந்த லிரிக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து பிறகு இடம் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க 30 செகண்டுக்கு. அதே மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இது வந்து கீழே தள்ளி இழுத்துட்டு இதை வந்து கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணிட்டு கீழே தள்ளிங்கன்னா ரெண்டு லைன் அப்படியே வந்துடும். 2 லிரிக்ஸ் வந்து நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து வந்துடும். இது வந்து கொஞ்சம் சின்ன பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சைஸ் வச்சாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை, சரியா? இப்போ லேயர் ஐக்கானை கொடுங்க. லேயர் ஐக்கானை கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணையில் வந்து எல்லா இதுவுமே வந்துடும், சரியா? இது வந்து இப்படி வந்துடும். வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து ப்ளூவாக மாற்றிக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கலரில் ஆயிரும். இப்போ வந்து அதை வந்து நம்ம டார்க்காக தெரியுற மாதிரி வச்சுக்கிறோம். இதை வந்து ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டு இதை ரெண்டையும் ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ இதை வந்து சென்டர் டு பேக் வைக்கணும். இது வந்து எல்லாமே இது வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக செட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லுற மாதிரிக்கு. இப்போ வந்து பேக்ரவுண்டில் வச்சுட்டு சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்துட்டு சென்டர் டு பேக் வச்சுட்டிங்கன்னா கரெக்ட் செம்மையாக செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள்
நான் வந்து வச்சுட்டேன். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. இப்போ லேயர் ஐக்கான கொடுங்க. லேயர் ஐக்கான கொடுத்துட்டு நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைலாக தான் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போ இது வந்து லாஸ்ட் லைன், நீ தாண்டி எனக்குள்ள அப்படின்ட்டு வரும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ அதில் தெரியும். கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ இந்த சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து லோகோ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது இந்த இருக்குது. இது எல்லாமே நான் வந்து ஃபைலில் தான் கொடுத்து பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த முக்கில் ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து ஒரு லோகோ வச்சுக்கிறேன். இது வச்சுக்கிறேன், லோகோ வச்சுக்கிறேன். எஸ்பி எடிட் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சுக்கிட்டு இப்போ கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அந்த ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த லைனை கீழே நேராக கொண்டு வாங்க. கரெக்டாக இருக்கும். ப்ரிண்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள். நான் வந்து ஓவரால் கொடுத்துக்கிறேன். ஓவரால் கொடுத்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக ஜம்முன்னு செட் ஆயிரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறது. கரெக்டாக உங்களுக்கு இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொன்னது மாதிரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி காமிக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பில்டிங் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து அந்த பிஎன்ஜி எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. இந்த ஹார்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த ஹார்ட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கிட்ட தேவையோ அங்கிட்ட வச்சுட்டிங்கன்னா வேறு லெவலில் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.